மார்னிங். நான் உங்க டாக்டர் சீதாலட்சுமி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கோல்டான வெதர் கண்டிஷன்ல காமனா எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். மார்னிங் எழுந்ததுமே கண்டினியூஸா உங்களுக்கு தும்மல் வருதா, மூக்கு ஒரு பக்கம் மட்டுமே பிரீத் பண்ண முடியாத அளவுக்கு அடைச்சுக்குதா, உங்க தலையில ஒரு ஹெவினஸ ஃபீல் பண்றீங்களா, ஐஸ சுத்தி ஒரு பெயினை ஃபீல் பண்றீங்களா, அப்ப இது காமன் கோல்டு இல்லைங்க, இது சைனசைட்டிஸா இருக்கலாம். சைனசைட்டிஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, இதை வீட்டுல இருந்தபடியே நம்ம எப்படி கியூர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சைனஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தலையோட பாரத்தை நம்மளுடைய நெக் போன் தான் தாங்குது. நெக் போன் அப்படிங்கும் போது சர்வைக்கல் போன் தான் நம்மளுடைய தலையோட பாரத்தையே தாங்குது. சோ இந்த சர்வைக்கல் போன்ங்கிறது ரொம்ப தின்னா இருக்கும். நம்ம ஹெட்டோட வெயிட்ங்கிறது ரொம்ப லேசா இருந்தாதான் சர்வைக்கல் போன்னால நம்மளுடைய தலையோட பாரத்தை தாங்கும். நேச்சராவே நமக்கு நம்மளுடைய ஹெட்டோட வெயிட் லேசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏர் ஃபீல்டு ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேவிட்டிஸ நேச்சர் நமக்கு படைச்சிருக்கு. இந்த கேவிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சீக்ஸ் கிட்ட, ஃபோர்ஹெட்ல அண்ட் ஐஸ்க்கு இடையில உள்ள ஸ்கல்லுக்குள்ள, இந்த மாதிரி 4 டைப்ஸ்ல நமக்கு இந்த கேவிட்டிஸ், சைனஸ் கேவிட்டிஸ் அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கு. இந்த கேவிட்டிஸோட ஒர்க் என்ன அப்படின்னா, நமக்கு ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷனை நம்மளோட ஸ்கல்லுக்கு எடுத்துட்டு போறது. சோ ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் போது நம்மளுடைய ஹெட்டோட வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப லேசா இருக்கும். அதுக்காக தான் இயற்கை நமக்கு இந்த மாதிரியான ஒரு படைப்பை கொடுத்திருக்கு. சோ எப்போ இந்த ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இல்லையோ, ப்ராப்ளம்ங்கிறது அங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்போ நமக்கு இந்த ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன் இருக்காது அப்படின்னு பார்த்தா, இந்த கேவிட்டிஸ்குள்ள மியூக்கஸ் போய் எப்ப அக்குமுலேட் ஆகுதோ அப்ப நமக்கு இங்க ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன்ங்கிறது இருக்காது. சோ மியூக்கஸ் உள்ள அக்குமுலேட் ஆகும் போது நம்மளால ஈஸியா பிரீத் பண்ண முடியாது. சோ ஏரோட சர்க்குலேஷன் அப்படிங்கறது அந்த இடத்துல பாதிக்கப்படுது. சோ பிரஷர் பில்ட் ஆகும். சோ இப்படிதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மியூக்கஸ் சைனஸ் கேவிட்டிஸ்ல போய் ட்ரைன் ஆகும் போது அந்த இடத்துல உங்களுக்கு நோஸ் பிளாக் ஆக ஆரம்பிக்குங்க. சோ ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இருக்காது. சோ அப்ப உள்ள பிரஷர் பில்ட் ஆகும். பிரஷர் பில்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஹெட்டேக்கும் நீங்க ஹெவினஸும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல இதை நம்ம நோட் பண்ணல அப்படின்னா இது கிரானிக் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆன் ஆகும். சோ கிரானிக் ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும், ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும், அட்டாக் ஆஃப் கோல்டுங்கிறது வர ஆரம்பிக்கும். இனிஷியலா அக்யூட் ஸ்டேஜ்ல இருக்கும் போது இதோட சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா, மார்னிங் எழுந்ததுமே உங்களுக்கு கண்டினியூஸ் ஸ்னீசிங் வரும். எப்பயுமே நீங்க நோஸ் பிளாக்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் ஸ்பெஷலி ஒன் சைட் நோஸ்ல உங்களுக்கு பிளாக் இருக்கும். ஹெட்ஏக், ஃப்ரீக்வெண்ட் ஹெட்ஏக்ஸ் இருக்கும், ஹெவினஸ் ஆஃப் ஹெட் இருக்கும். உங்க ஐஸ சுத்தியும் உங்களோட ஃபேஸ்லயும் ஒரு பெயினை ஃபீல் பண்ணுவீங்க. போஸ்ட் நேசல் ட்ரிப் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுடைய டிஸ்சார்ஜ், அதாவது மியூக்கஸ் அப்படிங்கிறது எல்லோயிஷாவும் கிரீனிஷாவும் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. இதே கிட்ஸா இருந்தாங்க அப்படின்னா நைட் காஃப்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். மவுத் பிரீத் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட் அட்டாக் ஆஃப் கோல்டு அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே கிட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. சைனசைட்டிஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இனி இந்த சைனசைட்டிஸை எதெல்லாம் காஸ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் திங் இஸ் அலர்ஜிங்க. இட் மே பி த டஸ்ட் அலர்ஜி, இல்ல சிட்டி பொல்யூஷன், பாசிவ் ஸ்மோக்கிங். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ் ஃப்ரீக்வெண்ட் அட்டாக் ஆஃப் கோல்டு நமக்கு வரதுக்கு. நெக்ஸ்ட் திங், டீவியேட்டட் நேசல் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு சிலருக்கு நேசல் போன் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய அந்த கர்வ்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அவங்க இந்த மாதிரியான சைனசைட்டிஸ் ஃப்ரீக்வெண்டா அஃபெக்ட் ஆவாங்க. டென்டல் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி அப்பர் டீத்ல எப்பவுமே இன்ஃபெக்ஷனோடயே இருக்கிறவங்களுக்கு இந்த மேக்ஸிலரி சைனஸ், அதாவது சீக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சைனஸோட இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்குங்க. நம்ம லோ இம்யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ், இதுவும் ஒரு ஃபேக்டர்ஸ் இந்த சைனசைட்டிஸ் காஸ் பண்றதுக்கு. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த சைனசைட்டிஸ ஒரு இன்ஃபெக்ஷனா பார்க்க மாட்டோம். இது பேஷண்ட்டுக்குமே ஒரு பெக்யூலியர் சிம்டம்ஸ் இருக்கும். இட் மே பி த நோஸ் பிளாக், அதாவது ஒரு பெக்யூலியர் டைமிங்ல
மார்னிங் 6 to 7 தான் எனக்கு இந்த மாதிரியான நோஸ் பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நைட் 9 to 10 தான் எனக்கு வந்து இந்த மாதிரியான நோஸ் பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெக்கூலியர் சிம்டம் ஒரு பேஷண்ட்டுக்குமே டிஃபர் ஆகும். இதுல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஸ்சார்ஜ், அதாவது கலரிங்ல வந்துட்டு டிஸ்சார்ஜ்ல வந்துட்டு ஒரு கலர்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு கிரீன் கலர்ல மட்டுமே டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒரு சிலருக்கு எல்லோயிஷா இருக்கும். ஸோ டைப் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வாட்டரியா மட்டுமே டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சியா ரொம்ப கட்டிக்கிட்ட மாதிரியா அவங்களோட மியூக்கஸ் இருக்கும். இந்த மாதிரியா அந்த பேஷண்ட்டுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அந்த பேஷண்ட்டுக்குன்னு ஒரு பெக்யூலியர் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுதாங்க எங்களோட கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சுதான் அந்த பேஷண்ட்டோட சைனசைட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இஷ்யூவை கம்ப்ளீட்டா ரெக்கவரி பண்ணுவோம். ஓகே, இப்ப நம்ம ஹோமியோபதியில எப்படி பாக்குறோங்கிறத பார்த்தாச்சு. இனி அடுத்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்றதன் மூலமா இதை எப்படி நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம். இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம ஏர்லி ஸ்டேஜ், அதாவது இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அக்யூட் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே இதை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம கம்ப்ளீட் ரெக்கவரி ஆக முடியுங்க. ரெண்டு விஷயங்களை உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கிறதன் மூலமா நீங்க இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற இஷ்யூல இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆக முடியும். அந்த ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தட், இந்த மெத்தட நீங்க வந்துட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இந்த ஆவி பிடிக்கிறதுலயும் ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது எப்படின்னா, நீங்க அந்த ஸ்டீமை வந்து இன்ஹேல் பண்ணும்போது உங்க நோஸ் வழியா இன்ஹேல் பண்ணி உங்க மவுத் வழியா எக்ஸேல் பண்ணணும், லைக் தட். இந்த மாதிரியா நீங்க உங்க நோஸ்ல இன்ஹேல் பண்ணி உங்க மவுத்ல எக்ஸேல் பண்ணும்போது உங்களுடைய ஏர் கேவிட்டியில இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சிருங்க. இத வந்துட்டு ப்ராப்பரா மார்னிங்கும் நைட்டும் கண்டினியூஸா பண்ணணும். பண்ண உங்களுக்கு அக்குமுலேட் ஆயிருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் அப்படிங்கிறது எந்த விதத்துல வந்துட்டு வெளியே வர முடியுமோ அந்த விதத்துல அது வெளியே வந்துடும். சோ உங்களுடைய கேவிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். பிரீதிங் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரீதிங் எக்ஸசைஸ், அதாவது பிராணாயாமா. இந்த பிராணாயாமா அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து எப்படி ப்ராப்பரா பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் பிராணாயாமாஸ் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், நீங்க அதுல செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த ரெண்டு ஹேபிட்ஸையும் நீங்க உங்க டெய்லி ரொட்டீன்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற இஷ்யூல இருந்தே கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆக முடியுங்க. இந்த ஏர்லி ஸ்டேஜ், அதாவது ஒரு அக்யூட் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கும் போதே நம்ம இதை வந்து பண்ண ஆரம்பிச்சோம்னா இதை நம்ம சர்ஜரி வரைக்கும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஸ்டீம் இன்ஹலேஷனும் பிரீதிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டுமே எந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸுமே இல்லாம லைஃப் லாங் நீங்க இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க. இந்த விஷயம் இல்லாம நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது, ரொம்ப கோல்டா இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. பாசிவ் ஸ்மோக்கிங் இருந்துச்சுன்னா, ஸ்மோக்கிங் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் காசுங்க இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வர்றதுக்கு. சோ அப்புறம் நீங்க இந்த டஸ்ட் அலர்ஜிக் எக்ஸ்போஷரை வந்துட்டு எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து பொல்யூஷன் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல எல்லாம் நீங்க மாஸ்க் போட்டுக்கலாம். ஒரு சிலரோட ஆக்குபேஷன்ஸே வந்து அந்த மாதிரி டஸ்ட்ல வேலை பண்றதா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் வாக்கிங், அதுவும் நல்ல ஓப்பன் ஏர்ல வாக்கிங் போகணும். எப்பயுமே படுக்க போறதுக்கு எந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணிட்டு நல்ல பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உங்களோட ஹெட்டோட பொசிஷனை எலிவேட் பண்ணி வச்சு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான நோஸ் பிளாக்கும் இல்லாம ஒரு டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்குங்க. சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு காமனான ப்ராப்ளம்ங்க. அதை நம்ம எப்ப நெக்லெக்ட் பண்றோமோ அப்பதான் அது கிரானிக்கா மாறும். எந்த ஒரு கண்டிஷனுமே நம்மளோட பாடியோட இம்யூனிட்டி அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்மளோட எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இதை பொறுத்து தாங்க இருக்கும். இந்த சைனசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லி கேர், ரைட் கைடன்ஸ் அண்ட் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம ரெக்கவரி ஆக முடியுங்க. இதுக்கு நாம பண்ண வேண்டியது நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஒரு ஸ்மால் சேஞ்ச். இட் கிவ்ஸ் பிக் ரிலீஃப்ங்க. ஹீல் ஜென்ட்லி, ஹீல் நேச்சுரலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.